பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பொண்ணு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல நல்ல ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற விதம் நம்மளால் ப்ரீட் பண்ண முடியாது. இன்னும் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம எங்கே போனோம், எப்படி இருந்தோம், இப்படிலாம் வருவோம்னு நினச்சோம். ஆனால் எத்தனை மேடுகளெல்லாம் தாண்டியும் கர்த்தர் நம்ம கண்மையில் கொண்டு வச்சிருக்கிறார் இல்லையா? ஆமென். ஆகவே தான் இந்த தெய்வத்தை சேவிக்கிற மக்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே அவரை சேவிப்பது உண்மையாய் உத்தமமாய் நாம் அவரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தியுடையதான தலைப்பு காட்ஸ் வினியர், கர்த்தருடைய திராட்சை தோட்டம். ஆமென். அதுக்கு ஆதாரமாக முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம், ஃபெமிலியரான வேர்டு, சங்கீதம் 128:3. சங்கீர்த்தனம். உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சம்பாத்தியம் பண்றோங்கிறது ரெண்டாவது. நீங்க born again பீப்புளை பொறுத்த அளவில் நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பொறுத்த அளவில் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்வில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு கீழே இருந்தாலும் நம்ம யார் தெரியுமா? நம்ம இயேசுடைய பிள்ளைகள், தேவனுடையதான பிள்ளைகள். தேவனுடையதான பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிறத நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது காலையில் அவர்கள் மன்னாவை போய் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்போ மன்னா எடுக்க போகும் பொழுது 2 நாளைக்கு சேர்த்து வச்சாச்சுன்னா என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 6 நாள் சேமாக எடுக்கணும். இந்த 6ஆவது நாள் 7ஆம் நாள் கூட எடுக்கணும். ஆனால் அந்த 6ஆவது நாள் 2 டைம் எடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இது 5ஆவது நாள் எடுத்தால் அது நாரி போயிடும். அதான் இனி இடத்துல சொல்றது, அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாயும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவாயும் இல்லை, சரி நிகர் பிரமாணமாய். பாருங்க, ஆண்டவர் நமக்கு தருகிறது யூனிக்காக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால தான் நம்முடைய ஆசையும் நம்முடைய விருப்பங்களும் இந்த பூமிக்குரியதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்முடைய ஆசையும் விருப்பத்தையும் இந்த பூமிக்குரியதுக்கு மேலே வைத்தா ஆண்டவர் தருகிறதான அந்த மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆமென். நல்லா கவனிங்களேன். உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள் ஒன்றும் நம்மளை ஆத்மீக சந்தோஷத்தில் கொண்டு வராது. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றும் நம்மை ஆத்மீக சந்தோஷத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் ஆத்மீக சந்தோஷம் உலகத்தில் இருக்கிறதான நன்மைகளை நமக்கு தரும். ஹல்லேலூயா. ஏன்னா உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தட் மீன்ஸ் நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தால், ஆத்துமா கர்த்தரோடு இருந்தால் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். எல்லாரும் கவனிங்க. அது ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னிடத்துல விசுவாசமாய் இருந்து இந்த மலையை பார்த்து நீ போனா அது போகும். அதுக்கு தியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் என்னிடத்துல விசுவாசமாக இருந்து நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். அப்போது நம்முடைய எண்ணம் என்ன இருக்கணும்னா, ஆண்டவுடையதான ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கணும். அதுதான் அந்த 3வது வசனத்தில் உன்னோட வாசிங்க. நீ திராட்சை கொடி போல் இருப்பாள். ஆமென். போதும். இந்த பிளஸ்ஸிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் என்னதான் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வைத்தாலும் அதனால் நமக்கு எந்த அளவு சந்தோஷிக்க முடியும்னு தெரியல. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அதாவது கர்த்தருடைய திராட்சை தோட்டத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு குடும்பம் தான் இங்கே ஆண்டோடையதான வசனம் கொண்டு வரும். ஆமென். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்னா, சந்தோஷம் இருக்கணும்னா, அந்த 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்க இம்பார்ட்டன்ட். இதுக்கு மெயின் காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில்
எவனோ? இதனுடைய சீக்கிரட் எங்க இருக்குன்னா, இந்த பிளெஸிங்கோட சீக்கிரட் எங்க இருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுதுதான் இது நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நான் அதான் சொன்னேன், அதாவது ஆத்மீக சந்தோஷத்தை நமக்கு உலகத்தில் நேடிக்கொள்ள முடியாது. ஆனால் ஆத்மீக சந்தோஷம் நமக்கு இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு நேடிக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல அவர் கொடுத்தது பிரமாணம். ஆமென். இவன் ஆபிரகாம் அழைத்த பொழுதும் அவங்களுக்கு ஒரு பிரமாணம், ஆதாமுக்கே ஒரு முதல்ல கொடுத்தது பிரமாணம் தான். அப்போ எந்த அளவுக்கு நாம் அந்த கர்த்தருடைய பிரமாணத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, எவ்வளவுக்கு நம்ம அதை உத்தரவாதத்தோட பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மீக சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 3 மரம் அல்லது 3 செடி முக்கியமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடையதான ஒரு ஃப்ளோரிஷ் லைஃப்பை காமிக்கும், ஒரு ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு லைஃப்பை காமிக்கும். அதுக்கு முக்கியமாக இருக்கிறது என்னென்னா இந்த திராட்சையும் ஒலிவ மரம். அதான் அதுக்கு வசனம் சொல்லுது. ஓகே, இந்த அந்த நாட்களில் நீங்கள் நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நட்டுடாத, அவர்கள் கட்டிடாத ஒரு தேசத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் இந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த நாட்டை பகுத்து கொடுக்கிறார். இந்த பகுத்து கொடுக்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தக்கதாக அந்த தேசங்களை பங்கிட்டு கொள்ளுகிறார்கள், லேண்டை பங்கிட்டு கொள்ளுகிறார்கள். இந்த பங்கிட்டு கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறாங்க. எல்லாரும் கவனிங்க, எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறாங்க. ஆசாரியனுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஆசாரியனுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? இவங்க 11 பேரும் சேர்ந்து இந்த ஆசாரியனுக்கு கொடுக்கணும். நிலம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்து, அதுவும் அவங்களுக்கு அலாட்மெண்ட் தான் இருந்துச்சு. என் ஆசாரியனுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு சுதந்திரம், அதனால நீ என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே போய் ஒன்றும் வாங்கிடக்கூடாது, நான் உனக்கு சுதந்திரம், நானே உனக்கு சுதந்திரம், உனக்கு குறை வரும் பொழுது நான் உனக்கு நிறைவாயிருப்பேன். தட் இஸ் டிஃபரண்ட். இப்போ இவங்களுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி அவங்கவுங்க பொருளைன்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு ஒரு ஜூபிலி ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வச்சுருக்காங்க, 50வது வருடம். இதில் என்ன தெரியுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து பிரதர் ஸ்டாலின்கிட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் சொத்து இருந்துச்சு. அவர் சொன்னார், பாஸ்டர் இது கொடுக்க இருக்கு, வாங்கண மாட்டார். அப்போ நான் வாங்கிட்டேன். நான் வாங்கினேன், எப்படி தானே வாங்கலாம் தெரியுமா? இந்த ஜூபிலி வருஷம் தொடங்கின முதல் ஆண்டு நான் வாங்கினேன்னா இந்த 49 வருஷம் என்னை வச்சிருக்கலாம், அனுமதி எடுத்துடலாம். இந்த 50வது வருஷம் அங்கே கொடுத்துறேன். இது என்ன நியாயம்? ஏன்னா அவர் குறைவுபட்டதுனால எனக்கு கொடுத்தார். நான் அந்த 49 வருஷம் அதுக்கு அனுபவத்தை எடுத்துடலாம். 50வது வருஷம் அங்கே கொடுத்துடணும், ஏன்னா அது அவங்களுக்கு சந்ததிக்குள்ளது. ஆமென். நீங்கள் நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை கொடுத்து பைபிளில் பார்த்துருக்கிறீங்களா? நாபாத்தின் திராட்சை தோட்டம், ஆகாவமர் ராஜா, பெரிய ஆள். அவன் நினைச்ச பிறகு கூட ஆண்டவர் சொல்ல, நாபாத் சொல்ல, என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை கர்த்தர் பாதுகாப்பாராகன்றார். இந்த ஆகாபுக்கு எப்படியாக நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை எடுக்கணும். ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? அது பிதாக்களுக்கு சுதந்திரம். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவன் சின்னவனோ பெரியவனோ, ஆண்டவர் கொடுத்ததை இன்னொரு ஆளுக்கு கொடுக்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கறது எப்படி இருக்குது? சமமாக. அதாவது எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய பார்வையில் நமக்கு தந்திருக்கிறது எல்லாமே சமமாக தான். அப்போ இது உலகத்துக்கு சிஸ்டத்தில் நம்ம பார்த்தாச்சுன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? அதனால தான் ஒரு ஆத்மீயர்களுக்கு தேவையான காரியம் என்னன்னா, முதல்ல அவங்களுக்கு இருக்கிறதான குடும்பம். ஆமென். அந்த குடும்பத்தை கட்டுறது யாரு? மனைவி. ஆமென். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் நிறைந்திருக்கிற அந்த குடும்பத்தில் மனைவி திராட்சை செடியை போல இருக்கணும், பிள்ளைகள் ஒலிவமர கண்டுகளைப் போல பந்தியை சுற்றி இருக்கணும். தகப்பனார் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்களுக்கு சொல்லணும். ஆமென். தகப்பன்மார்கள் முதல்ல போய் மொபைலையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாயை போட்டு உட்காந்து வாங்க மக்களே ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லணும். நம்ம எத்தனை தகப்பன்மார் அப்படி சொல்கிறோம்?
சரி, தகப்பன் சொல்லலைன்னா தாயாவது சொல்லணும். சரி பாருங்க, ஆண்டவருடைய blessing எப்படி வேணா த்ரூ obeying the word of God. ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், சமாதான குறைவுக்கு பிரச்சனை இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே கவனிங்க, காட்ஸ் வினியார்ட், அதாவது கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் அடங்கினதான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்தில் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது குறைந்து கொண்டே போகுது. பாருங்களேன், நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஈவினிங் டியூட்டி பார்க்குறோம், மார்னிங் டியூட்டி போகிறோம், நைட்டு டியூட்டி பார்க்குறோம், ஓவர் டைம் பார்க்குறோம், நல்ல காசு சம்பாதிக்கிறோம், சாப்பாடு கூட இல்லாமல் இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், இதில் எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோம்? நம்ம இங்கே வந்திருக்கிறது அதுக்கு தான் மெயின். எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு செய்கிறோன்னா கொஞ்சம் நல்ல வாழ்க்கைக்காக, கொஞ்சம் நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை குறித்து நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஆண்டோடையதான ஒரு ப்ரெசன்ஸில் இருக்கணும். நம்ம இங்கே இல்லாமல், நல்லா கவனிங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நம்ம இங்கே இல்லாமல் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறதான ஒரு ஃபேக்ட்ரி நம்ம உண்டு பண்ணினாலும், அல்லது நமக்கு ஒருவேளை ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைச்சாலும், எம்பி ஆனாலும், என்ன ஆனாலும் நமக்கு என்ன இருக்காது தெரியுமா? இந்த சந்தோஷம் இருக்காது. நம்மை பொறுத்த அளவில், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பொறுத்த அளவில், நம்ம கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக மாறிவிட்டோம். இந்த கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் மாறிவிட்டதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ தான் வேணும். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது இந்த திராட்சை தோட்டம் 2 வேத பகுதியை நீங்கள் வாசிக்கணும். நான் இன்னைக்கு டைம் இல்லாமல், ஒன்று நீங்கள் இந்த 15ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த இதில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிடுங்க. இந்த 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை தோட்டத்தை குறித்து அல்லது திராட்சை ரசம் எப்படி சுத்திகரிக்கிறத குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இனி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு திராட்சை தோட்டத்தை சொல்கிறாரு. அதை வாசிங்க பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 5 verse 1-2 வாசிங்க. படிங்க சார், படிங்க. சரி, போதும். பாருங்க, நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து ரொம்ப கன்சர்னாக இருந்தார். யார்? இஸ்ரவேல் தேசத்தை குறித்து. ஓகே, இவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது. இவங்க ஒரு லைக் திராட்சை செடி. ஆமென். அல்லது இவங்களை திராட்சை தோட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், மற்ற ஜாதிகளுக்கு எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்குறவங்க இவங்க தான். ஆமென். மோசேயுடையதான பிரமாணங்களை, அதாவது சீனாய் மலையில் போய் வாங்கின இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் மற்ற மதங்களில் இல்லை. 100% தேவ சமூகத்தில் போய் 40+40 80 நாள் உட்கார்ந்து தேவ பிரமாணத்தை வாங்கி அந்த ஜனங்களை நடத்தினார். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், இவர்கள் எனக்கு சேஷ்ட புத்திரர். ஆமென். ரொம்ப குவாலிட்டியானவங்க. பீயிங் எ கிறிஸ்டியன், நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பார்வையில் நம்ம சேஷ்ட புத்திரர்கள், இம்பார்ட்டன்ட் பீப்புள்.
அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பீப்புளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் எல்லாம் என்ன இருக்கணும்னா திராட்சை செடியில் இருக்கிறதான அந்த கனி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு நிறைய பெரிய பெரிய கார் வச்சுருக்குறோம், அல்லது பெரிய பெரிய தோட்டம் வச்சுருக்குறோம், பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சுருக்குறோம், நல்ல வேலை இருக்குது, தேவைக்கு அதிகமாக காசு இருக்குது, பேங்கில் இருக்குது, சொத்து எல்லாம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லை, சமாதானம் இல்லைன்னா நம்ம அதில் எல்லாம் நமக்கு என்ஜாய் பண்ண முடியுமா? இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய வழிகளை நாம் சீர்படுத்தி நம்முடைய வேயை ஒன்று அனலைஸ் பண்ணி பார்த்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்க்கணும். இல்லை நம்ம இப்படியே போலான்னு விட முடியுமா ஆண்டவருக்கு? முடியாது. ஏன்னா நம்ம விலை கொடுத்து அவர் வாங்கிட்டாரே, அதனால் அப்படி விட முடியாது. ஆமென். பாருங்க, அந்த 5வது வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை இயேசு கிறிஸ்துடையதான பிள்ளைகளாகி மாறினதுனால அவர் நம்ம வேலை அடைத்து பாதுகாக்கிறார். எத்தனை முறை சாத்தா நம்முடைய குடும்பத்தில் வந்தாலும், எத்தனை முறை நமக்கு எதிராக அவன் வந்தாலும், நம்ம வேலையை ஸ்ட்ராங் ஆக்குறார். ஆண்டவர் எடுத்து போடல, நம்முடைய வேலையை ஸ்ட்ராங் ஆக்குறார். ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை இந்த திராட்சை தோட்டத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதை நம்ம எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதாக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும்? 1-2 வசனம் கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்ம எடுத்த அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுக்க பார்க்கலாம். அதோடையதான 15ஆம் அதிகாரத்துடைய 2-3 ஒன்று வாசிங்க. ஆமென். போதும் சார், போதும், கவனிங்க. பாருங்களேன், நான் முதல்ல அதை சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பொறுத்த அளவில் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதான நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆத்துமா அதை விட சந்தோஷமாக இருக்கணும். இனி உலகத்தில் நமக்கு வசதி வாய்ப்பு ஒருவேளை குறைஞ்சிருந்து நம்முடைய ஆத்துமா நல்ல புஷ்டியாக இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உலகத்தில் இருக்கிற செல்வம் நமக்கு வரும். அப்போ நம்ம செல்வத்தின் திரட்சியோ உலகத்தின் மேன்மையோ நம்மளை மயக்கி போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக தெய்வ பிரசன்னத்தை இழந்துருவோம். ஆமென். இன்னைக்கு நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், நம்மளை எல்லாரும் எடுத்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம குறைவுபட்ட நேரத்தில் நமக்கு இருந்த ஆத்மீக ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு நம்ம இருக்கிற இடங்க, அதுக்கு நிறைய ரீசன் எல்லாம் சொல்லலாம், சிம்பிளா. அதனால தான் எந்த இடத்துல நீ விழுந்தாய் என்று அறிந்து நீ என்ன செய், ஒன்று சீர்படுத்திக்கொள். இப்போ இந்த ஆண்டவர் சொல்றாரு அந்த 3ஆவது வசனத்துல, நான் உங்களுக்கு சொன்ன வாசிங்க பார்க்கலாம், 2 வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்களேன், அது அதிக கனியை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நம்ம எப்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார்? அந்த 3ஆவது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம எப்படி சுத்தமாகிறோம் தெரியுமா? அதாவது கர்த்தருடையதான உபதேசத்தை, கர்த்தருடையதான வசனத்தை நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அந்த வாசிக்கிறத காதுள்ளவன் கேட்கிறான். இந்த காதுள்ளவன் கேட்கறதுனால நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. ஆமென். அப்போ நம்ம வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் கேட்குறோம். நாம் கேட்கறது நம்முடைய ஆத்மாவில் வருது. அந்த ஆத்மாவில் வந்ததுனால நம்முடைய நடை உடை பாவனை மாற்றப்படுகிறது. அப்போ நம்ம என்ன ஆகிறோம் தெரியுமா? நம்ம அதிக கனி கொடுப்பதற்காக நாம் சுத்தம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதிக கனி கொடுக்கும்படியாக நம்ம சுத்தம் பண்ணப்படுகிறோம். அப்போ நம்ம சுத்தம் பண்ணப்படுகிறது நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதிக கனி கொடுக்கணும், நம்ம அதிகமான காரியங்களை செய்யணும். நம்ம அப்படி செய்வதற்கு நம்ம என்ன ஆகணும்? ஆண்டுடைய வசனத்தில், அவருடைய உபதேசத்தில், அவருடைய வார்த்தையில்
நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகணும்? பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அப்படி கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென். பாருங்க, நம்ம இந்த இப்படிப்பட்ட வசனத்தினால நம்முடைய வாழ்க்கையை நம்ம கரெக்ட் பண்ண நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகி மாறும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வாசித்த அந்த வசனம். இன்னும் 7வது வசனோட வாசிங்க. ம் ம் ஆமென். கவனிங்களேன், நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையினுடையதான சீக்ரெட், நம்முடைய வாழ்க்கையில் பயம் இல்லாமல் தைரியமாக எதை கண்டும் நடுங்கி போகாம இருப்பதற்கான காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை என்னிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ. நான் கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன உங்களுக்கு ரிக்வஸ்ட்? என்ன நம்ம கேட்குறோம்? நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்குறோம்? நம்ம எதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டாலும் அதை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு என்ன கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இந்த 2025 நான் என்னென்னமோ நினச்சேன் ஆண்டவரே, எத்தனை நாளாக எனக்கு வேலை இல்லை, அல்லது எத்தனை பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஒன்று உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னால் விட முடிகிறது, என்னால் உம்மோட நடக்க முடிகிறது. ஒருவேளை அது ஜெபமாக இருக்கலாம், வேத தியானமாக இருக்கலாம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்கிறதா இருக்கலாம். பாருங்க, நம்ம இதை எதையாகலும் நமக்கு தடையாக இருக்குதுன்னா அதை மாற்றி அமைத்து விட்டால் பிளஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்கலாக வரும். ஹல்லேலூயா. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நம்மை ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தான் ஒரு திராட்சை செடி, நம்முடைய குடும்பம், நம்முடைய லைஃபு, நம்ம இதை சீர்தூக்கி பார்க்கல. ஆண்டவர் ஏசாயா 5 வாசிக்கிறது போல நம்மை பார்க்கிறார். நல்ல திராட்சை பழத்தை தருமென்றல்லவா நான் எதிர்பார்த்தேன், ஆனா இது அவர் கொடுக்கலையே. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் இனி இதுக்கு செய்யாத வேற என்ன இருக்குது? வசதி கொடுத்திருக்கிறாரு, நன்மை தந்திருக்கிறாரு, என்ன ஆண்டவர் நமக்கு தரல? என்ன ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வரலாம்? எல்லாம் தந்திருக்கிறாரு. அப்போ ஏன் நம்மளால் அதை கொண்டு வர முடியல? எங்கேயோ ஒன்று நமக்கு சுத்திகரிக்கிறதுக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இனி அந்த 8, 9 ஒன்று வாசிங்க பார்க்கலாம். சரி, போதும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிடுங்க இந்த 2 பகுதியை. ஓகே. அன்பில் நிலைத்திருங்கள். யாருக்கு அன்பில்? கிறிஸ்துவ அன்பு. இந்த கிறிஸ்துவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கு தானே? பாருங்க, அந்த கிறிஸ்துவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருந்தா நமக்கு வீட்டுக்குள்ள சண்டை இருக்காது, அண்ணன் தம்பியோட பிரச்சனை இருக்காது. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு நம்ம தவறி விட்டால் அடுத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ நாம் அதை செய்ய ஆரம்பித்தால் பிளஸ்ஸிங் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அண்ணன் தம்பிகிட்ட அல்லது சக விசுவாசிகள்கிட்ட அல்லது வேலை செய்கிற இடத்துல நமக்கு அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன். பேச மாட்டோம், மூஞ்சி இழுத்து வச்சுட்டு இருப்போம். ஈவன் கணவன் மனைவி கூட ஒருத்தருக்கு நல்லா பேசாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன சந்தோஷம் இருக்கும்? என்ன இருக்கும்? அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, மாமி மாமை, உறவுகள், நான் சொல்கிறது குடும்பன்றது உறவுகள், அது நம்ம சீர்படுத்தாமல் இருந்தால் எங்கே தேவ பிரசனத்தை நமக்கு பார்க்க முடியும்? அப்போ நான் கேட்குறேன், இதை ஒன்று நம்ம செய்யாமல் ஆண்டவரிடத்தில் கர்த்தாவே ப்ளீஸ் பிளஸ் மீனா, ஆண்டவருக்கு நம்மளை பிளஸ் பண்ணுறது முக்கியமா, நம்மளை உருவாக்குறது முக்கியமா? உருவாக்குறது. ஏன்னா நம்மளை உருவாக்காம நமக்கு பிளஸ்ஸிங் கொடுத்தா நம்ம மகிமைப்படாம அவருக்கு மகிமை உண்டாகாதே. ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே,
வேத புஸ்தகத்தில் இந்த அத்தி மரம், ஒலிவ மரம், திராட்சை செடி இதெல்லாம் காமிக்கிறது என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளோரிஷ் லைஃப், கர்த்தரோடு இணைந்து இருக்கிற ஒரு லைஃப். ஆமென். இன்றைக்கு இந்த 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் என்னிலும் நிலைத்திருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்து கொண்டு நம்முடைய ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தா ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் பொய் செய்ய மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் செய்வார். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, என்னென்ன நம்ம சோர்ந்திருக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் திரும்பவும் உருவாக்கி நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எளிமையாக இருப்போமா?